She suffered rejection. அவ புறக்கணிக்கப்பட்டார். இந்த ஸ்திரீயானவள் அவமானத்தையும் கடந்து போகிறா, புறக்கணிக்கவும் படுகிறா. ஏன்னா அந்த 12 வருஷமே யாருமே கிட்ட வர மாட்டாங்க. யாராவது கிட்ட வந்தா கூட அந்த நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற வசதி அப்ப இல்ல. ஓகே, ஒரு போதகர் சொன்னாரு, அவருக்கும் இதே மாதிரியான ஒரு ஸ்திரீ வீட்டுல போயிட்டு ஊழியத்துக்கு தங்கியிருந்தாரு. அந்த குடும்பத்துல அந்த வீடு ஃபுல்லா ரத்த வச்சு அடிக்குமா, வீட்டுல உட்காரவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு வாடை அடிக்குமா. அப்ப நான் யோசிச்சேன், அப்படி ஒரு வாடை அந்த நாட்கள் அடிக்குதுன்னா கொஞ்சம் யோசிச்சு அந்த காலத்துல எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. She was going through beyond of a suffering. அப்ப யாரு கிட்ட வந்தாலும் அப்படியே மூக்க மூடிக்கிட்டு எட்ட போயிடுவாங்க. They know what is the condition. நீங்க இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், அந்த நாட்கள்ல பெர்ஃப்யூம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், விலை உயர்ந்தது அந்த காலத்துல. அப்ப அவன் நிலைமை எப்படி இருக்கும், யாரு கிட்ட வந்தாலும் அப்படியே மூக்க மூடிட்டு போகும் பொழுது அது அவளுக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும், எவ்வளவு ஒரு வேதனை அவளுக்கு இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த காரியத்தை குறித்து. நீங்க லேவியராகமம் 15:25 வாசிங்க. ஒரு ஸ்திரீ விலகியிருக்க வேண்டிய காலம் அல்லாமல் அவளுடைய உதிர நாட்கள் அநேக நாள் ஊறிக்கொண்டிருந்தாள், அல்லது அந்த காலத்துக்கு மிஞ்சி அது கண்டிருக்கும் நாளெல்லாம் ஊறிக்கொண்டிருந்தால் தன் விளக்கத்தின் நாட்களிலிருந்து போல அவள் தீட்டாய் இருப்பாளாக. அப்படின்னா தேவாலயத்துக்கு போக முடியாது. இதான் பழைய ஏற்பாடு சொன்னேன். தேவாலயத்துக்கு போயிட்டு அங்க கர்த்தரை தொழுது கொள்ள முடியாது. You can't worship God. அப்ப அந்த நாட்கள்ல இன்னைக்கு நம்மளுக்கு மனுஷன் நிம்மதி என்ன பண்ணுவோம், டக்குன்னு போன் எடுப்போம், பாப்போம், கால் பண்ணுவோம். அந்த நாட்கள் வசதியில இல்ல. ஒரு மனுஷனுக்கு நிம்மதி கிடைக்கிற இடமே எங்க தெரியுமா, தேவாலயத்துல. அங்க போனதான் மனசுக்கு சமாதானம் உண்டாகும். அந்த இடத்துக்கும் போக முடியாது. அந்த இடத்துக்கு போனா ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க, வெளியே வேட்டை அடிச்சு வெளியே போக வராதன்றவாங்க, நீ தீட்டு அப்படின்றவாங்க. Imagine the kind of shame and rejection that she was enduring all her life. 12 வருஷமா தேவாலயத்துக்குள்ள போக முடியுமா, நான் எப்ப போய் ஆண்டவரை தொழுது கொள்ள முடியும், நான் எப்ப போய் காணிக்கை செலுத்த முடியும், நான் எப்படி அவர் பாடி ஆராதிக்க முடியும். அதுவும் பழைய ஏற்பாடுல இருக்க இடத்துக்கு தொழுது கொள்ள முடியாது. If you want to worship God, you must go to the temple of God. ஆண்டவரை நீங்க தொழுது கொள்ள நீங்க தேவாலயத்துக்கு தான் போய் ஆகணும். அப்ப அவள் உள்ளத்துல அப்படி ஒரு ஏக்கம் இருக்குது, அங்கேயும் போக முடியாத. அப்ப இன்னொரு காரணம் என்னன்னா, எந்த ஆண்களும் இப்படிப்பட்ட பெண்களை திருமணம் பண்ண மாட்டாங்க. You know the reason? So all her life, the 12 years, she was enduring rejection. அவ ரிஜெக்ஷனை go through பண்ணிட்டு இருக்கா. ஒரு ஆண்கள் கடந்து போனா கூட தலை குனிஞ்சு போகதா இருக்கும். என்ன காரணம், வியாதி வேதனை நிமித்தம். So she was not only suffering the sickness, வியாதியை மாத்திரம் அவ கடந்து போகல, இந்த அவமானத்தையும் ரிஜெக்ஷனையும் கடந்து போகிறா. நீங்க உங்க வாழ்க்கையில கூட சில காரியத்தை நிமித்தம் நீங்க அவமானங்களை கடந்து போகலாம், புறக்கணிக்கப்படலாம், உங்களை அநேகர் ஒதுக்கி வைக்கல. நான் சொல்றேன், எப்படி அவளோட வேதனைக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைத்தாரோ இன்னைக்கு உங்க வேதனைக்கு முற்றுப்புள்ளி கர்த்தர் வைக்க போகிறார். சில காரியத்தை நிமித்தம் நீங்க தலை குனிஞ்சு நடக்கிறீங்க. You have to endure it. 12 வருஷம் அவளுக்கு கர்த்தர் அனுமதி கொடுத்திருக்காரு. 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவளுக்கு வாழ்க்கையே மாறுது. 13வது வருஷம் அவள் வாழ்க்கை புதுசா இருக்குது. அப்ப இத்தனை வருஷமா பாசன அவமானத்தை கடந்து போகிறேன், எத்தனையோ காரணத்தை கடந்து போயிட்டேன், எத்தனையோ இடத்துல தள்ளப்பட்டேன், ஒதுக்கப்பட்டேன், என்னை பார்த்து அப்படியே ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க, கேவலமா பேச. இதெல்லாம் நன்மையாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஏன்னா உங்க வாழ்க்கையில நடக்க போற காரியத்தை கொண்டு கர்த்தர் மகிமைப்பட போகிறார். உலகம் உங்களை புறக்கணிக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொள்கிறார். The world may reject you, but God welcomes you. அவர் எப்போதுமே யாரெல்லாம் புறக்கணிக்கப்படும் அவங்க சார்பில் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா.